சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ல பாருங்க சயின்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப செப்பையா கேட்க போறாங்க. வெறும் 75 மார்க் தான். 75 மார்க்ல 10த் ஸ்டாண்டர்ட் ஏப்ரல் மாசம் நடக்குது ப்ரோ. இப்பவே கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டீங்களேன்னு நெனைக்காதீங்க. எல்லாம் சம் ரீசனுக்காக தான். ஓகேங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி 10த் சயின்ஸுக்கு எதனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 12 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் ஆல் த கொஸ்டின்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. முதல் 12 மதிப்பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எல்லாமே புக் பேக்ல இருந்து வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 மறக்காம 2 மார்க்குக்கு தனியா, 7 மார்க்குக்கு தனியா, 1 மார்க்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலியில இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வினா எண் 22க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 2 மார்க் வந்து நீங்கள் எழுத வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. 13வது வந்து பாருங்க, பற்சக்கரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. இப்போ இந்த டெஃபனிஷன்லாம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 2 அல்லது 3 லைன்ஸ் வந்து எழுதுனீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 14வது வந்து பாருங்க, டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் மென்ஷன் 2 கேசஸ் இன் விச் தேர் இஸ் நோ டாப்ளர் எஃபெக்ட் இன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, 3rd கொஸ்டின் உண்மை வெப்ப விரிவு குணகம் வரையறுக, மேலும் அதன் அலகினை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினிஷன் கோஎஃபெக்ஷன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 16வது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையின் வினையை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ஏ ரியாக்ஷன் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 17th நியூரான்களின் 3 வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை கூறுக. நேம் த 3 டைப்ஸ் நியூரான்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் லொகேஷன். 18th ஒரு படம் கொடுத்துட்டாங்க. அதில் ஏ பார்ட் பி சி டி அப்படின்னு சொல்லி ஏனா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. டீனா என்ன. அதெல்லாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் எழுதுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து எழுதுங்க. 19th கொஸ்டின் வந்து பாருங்க, புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும். ஹவ் கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபசிலஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 20th வந்து பாருங்க, டிஎன்ஏவில் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 21 ஸ்கிராட்ச் சுழல் திருத்தியல் மேடை ஸ்டேஜ் என்பது பற்றி சிறுகுறிப்புரைக. வாட் இஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் 22பா. ஓகேங்களா. லாஸ்ட் பாருங்க, ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸ் குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது எனில் பொருளின் தொலைவை கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 3 அதாவது எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 32க்கு கட்டாயமாக விடையளிக்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து போகிறோம். 4 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி வந்திருக்கு. அதில் இதுலேயுமே இந்த கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 32 வந்து கம்பல்சரி. 23 வந்து பாருங்கள், ராக்கெட் ஏவுதலை விளக்குக. டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபலேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 24 எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள் யாவை. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். 25 2 கேட்டிருக்காங்க, ரெண்டுமே எழுதணும். மியொலி அலைகள் என்றால் என்ன, எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வேவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததா 26 உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 27 சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்டு டிட்டர்ஜென்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 28 வேறுபாடு தருக. அது அகெயின் டிஃபரன்ஷியேட், அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இருவித்திலை தாவர வேர்னு வந்து கேட்டிருக்காங்க. 29 வந்து பாருங்க, மனித இதயத்தின் வெளிப்புற அமைப்பை படம் வரைந்து
பாகங்களை குறிக்க. ட்ரா த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். படம் வரைஞ்சி வந்து குறிக்க சொல்லியிருக்கிறாங்க. 30வது வட்டார இனத்தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 31 பாருங்க, ஜீன் சிகிச்சை முறை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் ஜீன் தெரபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 to 6 லைன் எழுதினாலே போதும். 3 to 5 லைன். 32 this is compulsory questions. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் சொல்லியிருக்காங்க. 32ல் ஏல ஒரு கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிப்பா, இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் பார்ட் என்ன, 5 மார்க்குக்கு நம்ம வந்துட்டோம். 5 மார்க்கில் 3 7 மார்க் வந்து எழுதுகிறோம். 21 மார்க். ஓகேங்களா. 33ல் பாருங்கள் 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ பாருங்கள், வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றினை வந்து விளக்குக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 33ல் பி, ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா ரேடியேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 34ல் ஃபஸ்ட்லேயே 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 34லேயே 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. மாடர்ன் ஆட்டோமேட்டிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 34ல் பி, அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 2களை எழுதுக. அவகாட்ரோ லா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ். இது 34ல் ஏ. 34ல் பிலையும் 2 கொடுத்துருக்குறாங்க. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் தருக. ஸோ 34ல் மேலே இருக்கிற 2 எழுதலாம், இல்லை கீழே இருக்கிற 2 எழுதலாம். 35 லாஸ்ட்டு. இதில் பாருங்கள், இதுலேயுமே வந்து 2 கொஷின் 2.5 மார்க் கொடுப்பாங்க. 35ல் ஏ, தமிழ் மீடியம், முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரேபட்டுக்கு வந்து, அதாவது நம்முடைய முயலுக்கு வந்து ரேபட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாசிக்கிற மூச்சு குழாய் வந்து ஏன் வந்து எலும்பு இருக்குது, போன் இருக்குது, குருத்தெலும்பு இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 35ல் பி, சிறுநீர் பாதை நோய் தொற்று யூடிஐயின் விளைவுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் யூடிஐ. 35ல் பி, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது. 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அணுகுமுறைகள். இது 3மே வந்து ஓன் கொஸ்டின்ஸ். இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும்பா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அப்புறமா ஹார்ட் டிசீஸ்க்கான எப்படி சொல்கிறது, டேக்கன் ப்ரிவென்டிங், அதாவது முன்னெச்சரிக்கை பண்ணுறது. 3rd கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, மென்ஷன் எனி 2 அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆன் அப்யூஸ்டு சைல்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எதுனா மிஸ்டேக், ரொம்ப தவறான பழக்கத்திற்கு உள்ளாகி அவங்க போயிட்டுருக்காங்கன்னா அவங்கள எப்படி பண்ணுவீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சில குட்டீஸ். 21 மார்க்குக்கு டிடிஎல், 1க்கு 7, 3க்கு 21. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 4 மார்க்கு 7 4 மார்க்கு 28 மார்க்கு. அடுத்தது 2 மார்க்கு 14 2 மார்க், அதாவது 14 மார்க்குக்கு 7 2 மார்க்கு. அடுத்தது 14 1 மார்க். ஓகேங்களா. இது எல்லாத்தும் சேர்ந்தது, 12 1 மார்க்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் 75 மதிப்பெண். 75 மதிப்பெண்ணை எளிமையான முறையில் எடுத்துடலாம். ஸோ பிரச்சனையே வந்து கிடையாது. ஆல் த பெஸ்ட் செல்ல குட்டீஸ். ஏப்ரல் 4ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சயின்ஸு. ஸோ நல்லபடியாக வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.